குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். டோல்கேட்டில் காத்திருக்காமல் இனி போய்கிட்டே இருக்கலாம். GNSS டெக்னாலஜி ரெடி. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்களில் ரொக்கம், டெபிட், கிரெடிட் கார்டுகள் மூலம் கட்டணம் வசூலிக்கப்பட்ட போது வாகனங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதை தவிர்க்க ஃபாஸ்டேக் வசதி அமல்படுத்தப்பட்டது. டோல்கேட்களில் காத்திருப்பதை இது குறைத்தாலும் சில நேரங்களில் நெரிசலில் சிக்க வேண்டியிருக்கிறது. வாகனங்கள் டோல்கேட்களை எளிதாக கடந்து செல்ல குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் எனப்படும் GNSS டெக்னாலஜி நடைமுறைக்கு வர இருப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. இது சேட்டலைட் அடிப்படையில் செயல்படக்கூடியது. சேட்டலைட் இணைப்புக்காக ஆன்போர்ட் யூனிட் எனப்படும் OBU கருவி வாகனங்களின் வெளிப்புறத்தில் பொருத்தப்படும். OBU பொருத்தப்பட்ட வாகனங்கள் GPS தொழில்நுட்பம் மூலம் சேட்டலைட்டுடன் இணைக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பிட்ட தூரத்தில் பொருத்தப்படும் CCTV கேமராக்களின் பதிவுகளும் சேட்டலைட்டுடன் ஒருங்கிணைக்கப்படும். டோல்கேட் உள்ள சாலைகளில் பயணிக்கும் போது முதல் 20 கிலோமீட்டருக்கு பிறகு அந்த வாகனம் பயணிக்கும் தூரம் சேட்டலைட் மூலம் கணக்கிடப்பட்டு ஃபாஸ்டேக் போலவே வங்கி கணக்கிலிருந்து கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். GNSS அடிப்படையிலான OBU கருவிகள் வாகனங்களில் பெரும்பாலும் செயல்பாட்டுக்கு வந்த பின் டோல்கேட்கள் படிப்படியாக அகற்றப்படும். அதுவரை ஃபாஸ்டேக் நடைமுறையுடன் GNSS முறையிலும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். முதல் கட்டமாக அதிவிரைவு சாலைகள், முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் GNSS அமலுக்கு வரவுள்ளது. OBU என்ற சிறிய கருவியை ஃபாஸ்டேக் போலவே அரசு வெப்சைட்களில் வாங்கலாம். புதிய வாகனங்களில் இனி தயாரிப்பு நிறுவனங்களே அவற்றை பொருத்தி விற்பனை செய்யும். நடிகர் விஜய் கட்சியில் சேர பேச்சு நடத்தும் பாஜக புள்ளிகள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர பாஜகவில் உள்ள சினிமா பிரபலங்கள் பேச்சு நடத்தி வருவதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது: காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த நடிகை குஷ்பு 2021 சட்டசபை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். பின்னர் தேசிய செய்தி தொடர்பாளர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த குஷ்புவுக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் திமுகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். நடிகர் சரத்குமார் லோக்சபா தேர்தலின் போது தான் நடத்தி வந்த சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்தார். அவரது மனைவியும் நடிகையுமான ராதிகா விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். நடிகர் செந்தில், நடிகை நமிதா, நடிகர் ராதா ரவி, இசையமைப்பாளர் கங்கை அமரன் என பல சினிமா பிரபலங்கள் பாஜகவில் உள்ளனர். இவர்கள் அனைவரும் கட்சியில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கியுள்ளார். இம்மாதம் கட்சியின் மாநாட்டை விஜய் நடத்த உள்ளார். பாஜகவில் உள்ள சினிமா பிரபலங்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் விவரம் அறிந்து கொண்ட விஜய் கட்சி நிர்வாகிகள் சிலர் அவர்களை தவேகாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் பரவியிருக்கிறது. இதனால் பாஜகவில் தங்களுக்கு எந்த பதவியும் அளிக்கப்படாததால் அதிருப்தியிலுள்ள முக்கிய நிர்வாகிகள் விஜய் கட்சியில் இணைவது குறித்து பேச்சு நடத்தி வருவதாக தெரியவந்துள்ளது. கட்சி அலுவலகத்துக்கு வாடகை பாக்கி, டிடிவி தினகரனுக்கு நெருக்கடி. அமமுக என்ற கட்சியை துவக்கியதும் சென்னை அசோக் நகரில் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையாவுக்கு சொந்தமான இடத்தில் தனது கட்சி அலுவலகத்தை டிடிவி தினகரன் திறந்தார். அதற்கு சரிவர வாடகை தராமல் இருந்த காரணத்தால் தினகரனுக்கும் இசக்கி சுப்பையாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அமமுகவிலிருந்து விலகிய இசக்கி சுப்பையா மீண்டும் பொதுச்செயலர் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்து தற்போது MLAவாக உள்ளார். அதன் பிறகு தஞ்சை பிரிஸ்ட் பல்கலை தரப்புக்கு சொந்தமாக ராயப்பேட்டையில் இருக்கும் பிரம்மாண்ட கட்டடத்துக்கு அமமுக தலைமை அலுவலகத்தை மாற்றினார் தினகரன். அந்த கட்டடத்துக்கு பல லட்சம் ரூபாய் வாடகை பேசியிருந்தனர். ஆனால் நீண்ட நாட்களாக வாடகை தரவில்லை என கூறப்படுகிறது. மின் கட்டணம் கூட செலுத்தாமல் இருந்துள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த கட்டட உரிமையாளர் தரப்பினர் அந்த வளாகத்தில் தங்கள் கல்லூரி வாகனங்களை நிறுத்த துவங்கினர். இதனால் பிரச்சனை ஏற்பட்டதும் இருதரப்புக்கும் இடையில் மன்னார்குடி குடும்பத்தினர் தலையிட்டு பஞ்சாயத்து நடத்தியுள்ளனர். அது தோல்வியடைந்ததால் கட்சி அலுவலகத்தை காலி செய்யுமாறு உரிமையாளர் தரப்பில் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை ஹைகோர்ட்டுக்கு 8 நீதிபதிகள் கொலீஜியம் பரிந்துரை. சென்னை ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதிகள் 5 பேர் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் அந்தஸ்தில் உள்ள 3 பேர் உட்பட மொத்தம் 8 பேரை ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது.
சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக ஹைகோர்ட் கொலிஜியம் அளித்த பரிந்துரை கவர்னர் மற்றும் முதல்வரின் ஒப்புதலுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, PR கவாய் அடங்கிய சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் நேற்று கூடி அந்த பரிந்துரையின் மீது தீர்மானம் நிறைவேற்றியது. அதில் சென்னை ஹைகோர்ட்டில் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள விக்டோரியா கௌரி, PP பாலாஜி, KK ராமகிருஷ்ணன், கலைமதி, K கோவிந்தராஜன், திலகவதி ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மேலும் மாவட்ட நீதிபதிகள் அந்தஸ்தில் உள்ள R பூர்ணிமா, M ஜோதிராமன், மரியா கிளீட் ஆகியோரை சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்கவும் பரிந்துரைத்துள்ளது. பைக்கில் ஃபாலோ செய்த பாய்ஸ் அட்வைஸ் செய்த கனிமொழி. தூத்துக்குடி லோக்சபா தொகுதி MP கனிமொழி தேர்தல் வெற்றிக்கு பின் மாவட்டத்தின் பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். ஸ்ரீவைகுண்டம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நேற்று அவர் திறந்த வேனில் சென்றார். வாழவல்லான் ஏரல் சாலையில் இளைஞர்கள் பலர் திமுக கொடியுடன் கனிமொழியின் வாகனத்தை 2 வீலரில் பின்தொடர்ந்து சென்றனர். இதை கவனித்த கனிமொழி வாகனத்தை நிறுத்த சொல்லி இறங்கினார். 2 வீலரில் பின்தொடர்ந்த இளைஞர்களை அழைத்து பேசினார். திமுக இளம் தொண்டர்கள் என கூறிய அவர்களிடம் ஹெல்மெட் இல்லாமல் 2 வீலர் ஓட்டக்கூடாது என தெரிந்தும் இப்படி செய்யலாமா? விபத்து ஏற்பட்டால் ஹெல்மெட் தான் உயிரை காப்பாற்றும். இனி ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர் ஓட்டக்கூடாது என அட்வைஸ் செய்தார். இளைஞர்களுடன் போட்டோ எடுத்துக்கொண்ட கனிமொழி அவர்களை பத்திரமாக வீட்டுக்கு செல்லும்படி அனுப்பினார். போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். சரியா? இப்படி கிராஸ் ஆகும். வண்டியோட கொஞ்சம் பின்னாடி சார் மட்டும் சொல்லுங்க சார். எடுத்தியாப்பா? நான் தான் வச்சுருக்கேன். வண்டியை விட்டு இறங்கி நீங்கள் சொல்லிடுறேன். எல்லாம் வீட்டுக்கு போனோம். சரியா? நான் போட்டோ அனுப்ப சொல்றேன். யாராவது நம்பர் சமயம் யாராவது நம்பர் வாங்கிக்கோங்க. சரியா? பாய், குட் நைட். கூட வரக்கூடாது. ஹெல்மெட் போடணும். அதுதான். பொங்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை துவக்கம். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் நாளை முதல் விரைவு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். ரயில் பயணத்திற்கு 120 நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி உள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 16ஆம் தேதி காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. பொங்கலுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் நாளை முதல் ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். அதாவது ஜனவரி 10ஆம் தேதி பயணம் செய்ய நாளையும், ஜனவரி 11ஆம் தேதி செல்வோர் செப்டம்பர் 13ஆம் தேதியிலும் முன்பதிவு செய்யலாம். ஜனவரி 12ஆம் தேதி செல்வோர் செப்டம்பர் 14ஆம் தேதியும், ஜனவரி 13ஆம் தேதி செல்வோர் செப்டம்பர் 15ஆம் தேதியிலும் முன்பதிவு செய்யலாம். மணிப்பூரை உலுக்கும் கலவரம், இன்டர்நெட் சேவை முடக்கம். மணிப்பூரில் கடந்த ஆண்டு இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதல் பெரும் கலவரமாக வெடித்தது. 100கணக்கானோர் பலியாகினர். ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்து தவித்தனர். மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் கலவரம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு அளவில் மோதல் சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. இந்த நிலையில் மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. ஒரு சமூகத்தைச் சேர்ந்த போராளிகள் மற்றொரு சமூகத்தினர் வாழும் பகுதிகளில் ட்ரோன்களில் வெடிகுண்டுகளை கட்டி வீசியதால் பதட்டம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் போராட்ட களத்தில் குதித்தனர். இரு சமூகத்தினரும் மீண்டும் மோதிக்கொண்டதால் கலவரம் பெரிதானது. போலீசார், துணை ராணுவத்தினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் லேசான தடியடி நடத்தியும் கலவரக்காரர்களை விரட்டி அடித்தனர்.
போராட்டத்தில் குதித்த மாணவர்கள் மணிப்பூர் கவர்னர், முதல்வர் பதவி விலக வேண்டும் என கோஷமிட்டனர். போராட்டம் குறித்த தகவல், வதந்திகள் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவியதால் நிலைமை மோசமாகியுள்ளது. மாநிலத்தில் 10ஆம் தேதி முதல் அடுத்த 5 நாட்களுக்கு இன்டர்நெட் சேவைகள் முடக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. ட்ரோன் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடந்த இடங்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அங்கு திரட்டிய ஆதாரங்களை NIA அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக மணிப்பூர் போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறினர். கூண்டில் சிக்கியது 5வது ஓநாய், மனிதர்களை பழிவாங்க வந்ததா? உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பஹிரைச். இங்குள்ள சில கிராமங்களில் ஓநாய்களின் நடமாட்டம் அதிகரித்தது. இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்த ஓநாய்கள் ஒரு பெண், 9 குழந்தைகள் என 10 பேரை வேட்டையாடி கொன்றனர். ஓநாய்கள் தாக்குதலுக்கு ஆளாகி 36 பேர் படுகாயங்களுடன் உயிர் பிழைத்தனர். மொத்தம் 6 ஓநாய்கள் சுற்றித் திரிந்த நிலையில் 4 ஓநாய்கள் பிடிக்கப்பட்டன. மீதமுள்ள 2 ஓநாய்கள் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்தன. கேமராக்கள் பொருந்தியும் ட்ரோன்கள் மூலமும் ஓநாய்கள் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து 5வது ஓநாயை பிடித்துள்ளனர். இது முன்பு பிடிப்பட்ட ஓநாய்களை விட ஆக்ரோஷமாக இருப்பதாக வனத்துறையினர் கூறினர். 6வது ஓநாயை பிடிக்க முயற்சிகள் தொடர்கின்றன. அது பிடிப்படும் வரை தங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது என பஹிரைச் வாசிகள் கூறினர். அவர்களும் தங்கள் பங்குக்கு கம்பு, ஆயுதங்கள், தீவெட்டியுடன் இரவில் ஊருக்குள் கூட்டம் கூட்டமாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இறைக்காக ஊருக்குள் புகுந்து வளர்ப்பு பிராணிகளை கொன்று வந்த ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாடத் தொடங்கியது ஏன் என்பது பற்றி வனத்துறையினர் ஆராய துவங்கினர். பஹிரைச்சில் கரும்பு காட்டுக்குள் குழி பறித்து அதில் ஒரு ஓநாய் 2 குட்டிகளை ஈன்றுள்ளது. கனமழை வெள்ளத்தால் குழிக்குள் இருந்த குட்டிகள் இறந்துள்ளன. ஓநாய்கள் தங்கள் இருப்பிடங்கள், குட்டிகளுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை பழிவாங்கும் குணம் கொண்டவை. அதன் காரணமாக கூட மனிதர்களை அவை தாக்கி இருக்கலாம் என வன அதிகாரி சஞ்சய் பதக் கூறினார்.